வணக்கம் நண்பர்களே. 3 வாரத்துக்கு எந்த வீடியோ வந்திருக்காது. நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜுரி ஆகி போச்சு செஸ்ட்டில். ஸோ, அந்த மசில் ரெக்கவரிக்கு 3 மாதம் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. 3 மாதத்துக்கு எந்த ஒர்க் அவுட்டும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ, ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன விளாக் போடலான்னு சொல்லிட்டு. சரி, மீண்டும் முதல் பருவத்துக்கு போவோன்னு சொல்லிட்டு செடி வளர்த்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வீட்டுக்கு போனேன். அங்கே போன உடனே பயங்கர ஷாக் நண்பர்களே. நான் ஃபஸ்ட்டு செடி வளர்த்திட்டு இருக்கும்போதுலேருந்து அந்த அக்கா வளர்த்திட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா அந்த அக்கா வீட்டு முன்னாடி கார்டன் மாதிரி இருக்குது. நான் அந்த அக்கா வீட்டுக்கு போகும்போதே எங்கள் வீட்டில் இருந்த க்ரூட் மண்டையை எடுத்துகிட்டு போயிட்டேன். எனக்கும் ஐஎம் க்ரூட் படத்தில் வர க்ரூட் மாதிரி அவன் மண்டையாக்கணும்னு ஆசை. சரி, முதல்ல போய் மண் எடுப்போன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டேன். நான் மண் எடுக்க போகும்போது பின்னாடியே வாலாட்டின்னு ஒருத்தன் வரான் பாருங்களேன். அவன் பேர் மானாமா. பட் எனக்கு பார்க்க நாய் மாதிரி தான் தெரியுது. ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா, அங்கே போய் பார்த்தா கம்போஸ்ட் மண் இல்லை. சரி, அங்கே தான் இல்லை. சரி, கொஞ்சம் இன்சைடு வந்து பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. எனக்கெல்லாம் மரண ஷாக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் எங்கே போய் எடுத்தாலும் நல்ல மண்ணாக வரும் எங்கள் வீட்டு பக்கத்தில். இப்போ காம்பவுண்ட் கட்டும் போது அந்த இடத்துல ஃபுல்லாக சிமெண்ட்டை போட்டு வச்சுட்டாங்க. நானும் இந்த மரத்துலேருந்து எகிரி குதிச்சு அன்சைட் போய் பார்க்குறேன். வெற்றிகரமாக கொஞ்சோண்டு மண் இருந்துச்சு. அதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டேன். வரும்போது பின்னாடியே ஓடி வரான் அவன். இது வந்துட்டு ரெட் சாயில் நண்பர்களே. இது வந்துட்டு கம்போஸ்ட் மண். இது எடுக்கிறதுக்கு தான் நான் பெரிய பாடுபட்டேன். நமக்காக நம்ம அக்கா பார்த்தீங்கன்னா மண்ணை மிக்ஸ் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. சரி, மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவே பண்ண வச்சிட்டேன் நிறையா வேலையை. ரெட் சாயில் கொஞ்சமும் அப்புறம் இந்த கம்போஸ்ட் மண்ணையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட்டு கொண்டு வந்தாங்க அந்த அக்கா. நான் அப்புறம் நம்ம க்ரூட்டோட மண்டையில் மண்ணை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப நாள் கழித்து மன நிம்மதி கிடச்ச மாதிரி இருந்துச்சு. பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், செடி வளர்த்துற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சுன்னு. ஏன் அப்படி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லாம் செடி மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம். அப்போ 3 ரோஜா செடி வளர்த்தினேன். அது என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் பூக்கும். அந்த பூக்கிற பூவையும் எவனோ பொறிச்சிட்டு போயிடுவான். ரொம்ப மன வருத்தமாகி செடி வளர்த்துறதே விட்டுட்டேன். ஒரு டைம் 2 டைம்னா பரவாயில்ல, எல்லா டைமும் அந்த மாதிரி தான் எனக்கு பண்ணுவானுங்க. மண் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இங்கே ஒரு வெள்ளை கலரில் பூரா போகுது நண்பர்களே. அப்புறமா நமக்கு இந்த ஒரு பிளான்ட் கிடச்சிச்சு. இவன் வந்துட்டு செத்து போயிட்டானாமா. பட் இவனால் மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியும். இவனை மறுபடியும் உயிர்ப்பிக்க வைக்கிறது நம்மளோட கடமை. இது ஒரு சேலஞ்சாக நம்ம பண்ண போகிறோம். காஞ்சு போன செதெல்லாம் பிச்சு இனிமேல் இவனை தண்ணியில் போட போகிறேன். வீடியோ ரொம்ப லாங்காக போகுது நண்பர்களே. ஸோ பார்ட் 2ல் இதை நான் கன்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் விடை பெறுகிறேன். டாட்டா, பாய் பாய். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.